ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இங்கே கொஞ்சம் சில பேக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. ஹேண்ட் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், சரவணா ஸ்டோரில் வாங்கின பேக் தான். கீழே வச்சு வச்சு இந்த பேக் சைடு மட்டும் அப்படியே கருப்பாக அழுக்காக மாறிடுச்சு. இந்த மாதிரி ட்ராவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற பேகு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேகு, லஞ்ச் பேக் எல்லாம் அடிக்கடி இந்த கீழே தரையில் வச்சு வச்சு கீழ்ப்பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அதே போல் இந்த கை பிடிக்கிற இடத்துலையும் வந்து ரொம்பவே கருப்பாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கையால் ஊற வச்சு தான் துவைப்போம். நம்ம அது மாதிரி துவைக்கிறப்ப ரொம்ப நேரம் நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் இது மாதிரி நம்ம கையில் ஊற வச்சு துவைக்கவே வேண்டியது இல்லைங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக வாஷிங் மிஷின்லேயே போட்டு துவைச்சிடலாம். ஸோ வாஷிங் மிஷினில் துவைக்கிறப்போ நமக்கு ஈஸியாக வந்து காஞ்சி வந்துடும். தண்ணியும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பேக்கில் வந்து இருக்காது. ரொம்ப நேரம் வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. தண்ணி எல்லாத்தையும் குயிக்காக வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும் வாஷிங் மிஷின். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக காய வச்சிடலாங்க. ஒரு நாள்லேயே வந்து நமக்கு பேக் வந்து சூப்பராக காஞ்சி வந்துடும். குழந்தைங்க லஞ்ச் பேக்கில் தான் ரொம்ப வந்து அழுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. தண்ணி ஊற்றுறது, குழம்பு ஊற்றுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து துவைச்சிக்கிட்டே இருக்கவும் முடியாது இல்லையா கையில். இதையே நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிறப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 4 பேக்காக போட்டு நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம் வாஷிங் மிஷின்லேயே. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 பேக் வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு துவைக்க போகிறேங்க. ஸோ 5 பேக் வந்து என்னோடய வாஷிங் மிஷினில் கரெக்டாக இருக்கும். என்னோடய வாஷிங் மிஷின் வந்து 7.5 கேஜி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 5 பேக் வந்து நான் போடுறேன். இதெல்லாமே ட்ராவலுக்கு கொண்டு போன பேகு. நம்ம பேகு போடுறப்ப எல்லா ஜிப்பும் வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதையுமே வந்து க்ளோஸ் பண்ணி உள்ளே போடாதீங்க. இந்த சரவணா ஸ்டோர் பேகு, அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் பேக், ஸ்கூல் பேக்குன்னு நான் ஒரு 5 பேக் நான் வந்து உள்ளே போட போகிறேன். தண்ணி நிறச்சதுக்கப்புறம் நம்ம பேக்கை போட முடியாது. அதுக்கப்புறம் தண்ணியில் உள்ளே வந்து நம்ம அழுத்துற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல பேக்கை வந்து போட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற்ற வேண்டிய லிக்விட் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிவிட்டால் தண்ணி நிறைஞ்சதாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வாஷ் பண்ணிவிடும். அடுத்ததாக இந்த பேக்குக்கு தேவையான அளவுக்கு லிக்விட் வந்து நான் போட்டுக்கிறேங்க. ஸோ நான் வந்து 5 பேக் போட்டிருக்கேன். அதனால் ஒரு 3/4 மூடி வந்து நான் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, பேக்கிங் சோடா. ஸோ இந்த சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த சோடா வந்து நான் போடுறேன். அது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் அந்த பேக்கில் இருக்கிற அந்த கருப்பு கருப்பாக அந்த பென்சில் கரை, நம்ம அந்த பேக்கோட அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக வந்து விட்டு வந்துடும். அதனால் ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிறேன். இப்போ மிஷினை ஆன் பண்ணி ப்ரோக்ராம் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் 1 வந்து நார்மல் வாஷ் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வாட்டரோட லெவல் வந்து மேக்ஸிமமில் வச்சுருக்கேங்க. அடுத்ததாக ஹாட் வாட்டரில் தான் இன்றைக்கி நான் இந்த பேக் எல்லாமே துவைக்க போகிறேன். அதனால் ஹாட் வாட்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டரில் துவைக்கிறப்போ பேக்கில் இருக்கிற இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், அழுக்கு இதெல்லாமே சீக்கிரமாக விட்டு வந்துடும். மிஷின் ஓடிட்டே இருக்கிறப்போ பாதியில் நான் திறந்து பார்த்தேங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது நல்லா துவைச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது மெஷினில் வந்து பார்த்திங்கன்னா பேக் எல்லாமே துவைச்சி முடித்து நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகி வந்திருக்கு பாருங்கள். பேக் எல்லாமே சூப்பராக புத்தம் புதுசாக பளிச்சுன்னு இருக்குது. நம்ம என்ன தான் கையில் துவைச்சாலும் இந்த அளவுக்கு வந்து நம்மளால் துவைக்க முடியாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ரஷ்ஷு போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு முறை இது போல் பேக் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் துவைச்சி பாருங்கள். உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதே போல் எல்லா பேக்குமே புத்தம் புதுசாக சூப்பராக வந்து நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். இனிமேல் கஷ்டப்பட்டு கையில் வந்து மாங்கு தேய்ச்சி நீங்கள் பேக் எல்லாமே துவைக்க தேவையே இல்லைங்க. வீட்லேயே நீங்கள் உங்களோட வாஷிங் மிஷினில் பேக்ஸ் எல்லாமே துவைச்சி பாருங்கள். உங்களுக்கு வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே போல் வெயில் இல்லை, பேக்கை காய வைக்க முடியலன்னு கஷ்டப்படாதீங்க. ஸோ இது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களுக்கு பேக் எல்லாமே காஞ்சிடும். ஃபஸ்ட்டு பேக்கை காய வைக்கிறப்போ உள் பக்கத்துலேருந்து திருப்பி போடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வெளி பக்கத்தில் காய வைங்க. இது மாதிரி 2 முறை பண்ணுறப்பவே நமக்கு வந்து பேக் எல்லாமே சூப்பராக காஞ்சி வந்துடும். பேக்கோட இந்த கை பிடிக்கிற இடத்துல, நம்ம ஷோல்டரில் மாட்டுற இடத்துல இருக்கிற அழுக்கை வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ப்ரஷ்ஷு போட்டு தேய்ச்சாலும் அந்தளவுக்கு போகாதுங்க. அந்த இடத்துல ப்ரஷ்ஷு போட்டு அந்த கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆன மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற கலரு. பட் மெஷினில் துவைக்கிறப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஜூட் பேக்கெல்லாம் கூட நான் அதில் தாங்க போட்டு துவைச்சேன். சூப்பராக நமக்கு துவைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது போல் துணி பை ஏதாவது இருந்தது, இல்லை கட்டைப்பை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதையும் மிஷினில் போட்டு துவைக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு துவைச்சி கொடுத்துரும்.
இந்த பேக்கெல்லாம் பாருங்கள், இந்த ஷோல்டர் பட்டையில் வர அந்த அழுக்கெல்லாம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த மதர்ஷாவோட துணி பேக் வந்து நான் போட்டிருந்தேன் பாருங்கள், அதில் எவ்வளோ அழுக்கு இருந்தது, இப்போ சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் ஆகி வந்துருச்சு. ஸோ எல்லா பேக்குமே இப்போ சூப்பராக க்ளீனாக அப்படியே பளிச்சுன்னு இருக்குது, புது பேக் மாதிரி. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.